பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பெரியவர், சிறியவர் இப்படி யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணுமா? அப்போ நீங்க இந்த கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பணக்கார ஒருவர் தன்னுடைய வண்டியில போய்கிட்டு இருக்கிறாரு. போகும் வழியில அந்த ரோட்டோரமா ஒரு இளநீர் கடையை ஒண்ணு பாக்குறாரு. அந்த இளநீர் கடையில வகை வகையான இளநீர்கள் இருக்குது. சிறிய சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையான எல்லா வகையான இளநீரும் இருக்குது. செவ்வளநீரும் இருக்குது, சாதா இளநீரும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான இளநீர்கள் இருக்குது. அதுல ஒரு சிறிய பலகை ஒண்ணு வச்சிருக்காரு அந்த இளநீர் கடைக்காரரு. அந்த பலகையில என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, முடிந்தால் செய்து பார் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இந்த இளநீர் கடைக்காரரு இவ்வளவு இளநீர் வச்சிருக்கிறாரு. எதற்கு இந்த பலகை வச்சிருக்காரு? அதுல எதுக்கு முடிந்தால் இதை செய்து பார் அப்படின்னு எழுதியிருக்கிறாருன்னு தெரியல. அதனால அந்த எண்ணத்தோட தன்னோட டிரைவரை அந்த இளநீர் கடை கிட்ட கொண்டு நிறுத்த சொல்றாரு. அந்த டிரைவரும் அந்த வண்டியை கொண்டு போய் அந்த இளநீர் கடை கிட்ட நிறுத்துறாரு. அந்த டிரைவரை அனுப்பி அந்த பலகையில எழுதியிருக்கிறாரு, அதற்கான அர்த்தம் என்ன, அவர் எதை சொல்ல வர்றாருன்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட டிரைவரை அனுப்புறாரு. அந்த டிரைவரும் காரை விட்டு இறங்கி அந்த இளநீர் கடைக்கார்ட்ட போறாரு. போய் இந்த மாதிரி எங்களோட முதலாளி இதுல ஏதோ பலகையில எழுதியிருக்கீங்களே, இதோட அர்த்தம் என்ன, எதுக்காக இதை எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த இளநீர் கடைக்காரர் சொல்றாரு, இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்க முதலாளியை இறங்கி வர சொல்லு. நீ எதுக்கு வந்துகிட்டு இருக்கிற, அவருக்கு தானே இதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கு, அப்போ அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த டிரைவரும் போய் இளநீர் கடைக்காரர் சொன்னதை போய் சொல்றாரு. இதனால அந்த பணக்காரரும் தன்னோட காரை விட்டு இறங்கி போய் இளநீர் கடைக்கார்ட்ட போறாரு. முடிந்தால் செய்து பாருன்னு எழுதியிருக்கீங்களே, இதோட அர்த்தம் என்ன, இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நீங்க நான் இப்ப சொல்ற விஷயத்த செய்வீங்களா, இல்ல சும்மா கேட்க மட்டும் தான் செய்வீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. முதல்ல ஏதோ சொல்ல வாரீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு புரியல. முடிந்தால் செய்து பார், இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதை செய்யறதா செய்ய வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்வேன், அந்த விஷயத்த உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு தொழிலதிபர், நான் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நினைச்சேன் அப்படின்னா இந்த கடையவே என்னால வாங்க முடியும். நீங்க என்னன்னா உங்களால செய்ய முடியுமா முடியுமான்னு தான் மட்டும் கேட்கறீங்களே தவிர என்ன செய்யணும்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் கேட்கிறாரு. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு இளநீர் தருவேன், அந்த இளநீரை நீங்க கீழே சிந்தாம கையில பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவ்வளவு தானே, ஒரு இளநீரை கையில நான் வாட்டுக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கணும், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் கேட்கிறாரு. இல்ல, நான் இளநீரை உங்களோட கையில இளநீ அந்த தேங்காயோட தரமாட்டேன், வெறும் இளநீர் அந்த தண்ணீர் மட்டும்தான் தருவேன், நீங்க ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்கும்போது பணக்காரர் கொஞ்சம் சிந்திக்கிறாரு, எப்படி அதை சிந்தாம பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப அந்த டிரைவர் வந்துட்டு, எப்படிப்பா கையில தண்ணீர் பிடிச்சோம்னா ஒழுக தானே செய்யும், அது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் கேட்கிறாரு. இப்பதான் உங்க முதலாளி நான் தான் ஒரு பணக்காரர், என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு இளநீர் கையில பிடிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு தான் சொல்றேன், ஒரு சொட்டு கூட சிந்தாம, அதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த இளநீர் கடைக்காரர் கேட்கிறாரு. ஆமாங்க, கையில இளநீர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க நான் எதனால முடிந்தால் செய்துவாருன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களால முடிஞ்சீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த இளநீரை ஒரு சொட்டு கூட சிந்தாம பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. முடியாது. அதாவது ஒரு நேரம் அப்படிங்கிறது இப்படித்தான். ஒரு நேரத்தை நம்மளால என்னதான் தக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளை விட்டு அந்த கையில இருக்கக்கூடிய இளநீர் மாதிரி ஒழுகி கொண்டே போய்கிட்டே தான் இருக்கும். நேரத்தை தக்க வைக்க முடியாது. நீங்க ஒரு பணக்காரரா இருக்கலாம், உங்களால எல்லாம் வாங்க முடிஞ்சதா இருக்கலாம், ஆனா உங்களால ஒரு நேரத்தை உங்களால வாங்க முடியாது. உங்களால் காசு கொடுத்து பெரிய அளவுல கடிகாரம் வாங்கி வைக்கலாம், ஆனா அந்த நேரத்தை உங்களால வாங்க முடியாது. நீங்க என்னதான் உங்களிடம் பணம் இருந்தாலும் உங்களால ஒரு நிமிடத்தை கூட வாங்க முடியாது. நீ உன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முதலாளிக்காக நீ எந்த ஒரு நேரத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது. உன்னுடைய விசுவாசத்தை உன்னுடைய முதலாளிக்கு நீ நல்லா கொடுக்கலாம், ஆனா உன்னோட நேரத்தை கூட உனக்காக அந்த முதலாளிகிட்ட நீ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இளநீர் கடைக்காரரு சொன்னாரு. இந்த நேரம் அப்படிங்கிறது நம்ம கையில ஒரு தண்ணீரை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கை என்னதான் நம்ம அழுத்தி பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் ஒழுகி கொண்டே தான் போகும். அதே போல இந்த நேரத்தை யாரா இருந்தாலும் சரி, பணக்காரரா இல்ல ஏழையோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவரோ, இல்ல பெரியவரோ சிறியவரோ யாராக இருந்தாலும் இந்த நேரத்தை தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. இந்த நேரம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். நம்மளால உண்மையிலே அந்த இளநீர் கடைக்காரர் சொல்ற மாதிரி தான், ஒரு பெரிய லெவல்ல எவ்வளவோ செலவு பண்ணி நம்மளால கடிகாரங்கள் வாங்க முடியும், ஆனா அந்த நேரத்தை நம்மளால வாங்க முடியாது. நம்மளால செலவு செய்து கடிகாரத்தை தான் வாங்க முடியுதே தவிர ஒரு நிமிடத்தை கூட நம்மளால வாங்க முடியாது.
என்னதான் இருந்து காசு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, நம்மளால அந்த நேரத்தையே வந்து வாங்க முடியாது. ஒருவேளை வந்து நேரத்த இழந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னோட நேரத்த வந்து இழந்துட்டோமே! அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், அந்த ஃபீல் பண்ற நேரத்துல கூட நம்மளோட நேரத்த வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு நேரமும் வந்து ஒரு ஒரு துளி நீர் போல அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு துளியோட நீர் எப்போ அதோட அருமை தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு தண்ணீர் தாகம் இருக்கும்போது தான் அந்த ஒரு துளி நீரோட அருமை தெரியும். அதேபோல ஒவ்வொரு நிமிடத்தோட அருமை அப்படிங்கிறது இப்போ இந்த நேரம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்காது. ஒரு ஒரு நிமிடத்தையும் உங்களுக்காக செலவிடணும். ஒரு நிமிடத்தோட அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு ட்ரெயின பிடிக்க போய்க்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. உங்களோட கண் முன்னால அந்த ட்ரெயின் அப்படி போகுது அப்படின்னா, அந்த ஒரு நிமிடத்தோட அருமை உங்களுக்கு வந்து அப்ப தெரியும். ஒரு மாணவன் வந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு 5 நிமிடம் இருந்தா என்னால வந்து நான் நெறைய கொஸ்டின் எழுதியிருப்பேன் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த மாணவனுக்கு வந்து அந்த 5 நிமிடத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். இதேபோல நேரத்தோட அருமை வந்து அந்தந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். ஆனா, நேரம் வந்து எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கிறது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் கிடைக்குது. அந்த நேரத்த வந்து நம்ம எவ்வாறு செலவிடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலம் இருக்குது. உங்களோட நேரத்த வந்து வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைப்படுற நேரமும் உங்களோட நேரத்த வீணடிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். அதனால இனிமே வந்து நேரத்த வீணாக்காம, இதுக்கப்புறமாவது இந்த கதைக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறமாவது நீங்க வந்து நேரத்த வீணாக்காம உங்களோட நேரத்த வந்து உங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நான் வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு வேற ஒரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.